Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வீடியோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், பார்க்குறவங்க எல்லாருமே போஸ்ட் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே சக்ஸஸ் ஆகுறாங்களா அப்படின்னா யாரெல்லாம் வித்தியாசமாக மேக் பண்ணுறாங்க, வித்தியாசமான கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சக்ஸஸ் வந்து கூடிய சீக்கிரமே வந்துடுது. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியும், பட் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, வித்தியாசமான கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் தோணுது அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிற கேஜெட் ரியலாகவே வேற லெவல் கேஜெட். அண்ட் அதே மாதிரி ஏஐ பேஸ் பண்ண ஒரு சூப்பரான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பார்த்துட்டு எப்பா இந்த கேஜெட் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கும், பட் யூஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிராண்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா OBSBOT அப்படின்றது தான். இந்த மாடலோட நேம் வந்துட்டு OBSBOT மீ அப்படின்றது தான். பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது, ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிப் டைப்பில் இருக்க சூட்கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்னதாக ஒரு கவரில் வந்துட்டு சின்ன காயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சிங்கிள் ஆக்சிஸ் கிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இதுக்கான ட்ரைபேட் சின்ன ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இன்னொரு கார்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. அது வாரண்டி கார்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிம்பிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா செம காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக பேக்லாம் வச்சு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைடில் இப்படி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்க்குறதுக்கு அந்த முழுமையான ஒரு கிம்பிளுக்கான லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு கேமரா வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ட்ரைபாட் மாட்டுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்டாண்ட் மாதிரி கூட வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே ஸ்டாண்ட்லேயுமே இந்த மாதிரி டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வெர்டிகலாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் ஹரிசான்லாம் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஹரிசான்லாவும் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது டீட்டெயிலாக எப்படி ஒர்க் ஆகுது, இதோட யூஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு ஃபோனை செட் பண்ணிடுறீங்க அப்படின்னும் போது பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஆன் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலரில் உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு லாக்கிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான். ஃபிக்ஸ்டாக நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மூலியமாக தான் நம்ம ரொம்பவே வித்தியாசமான வீடியோஸ்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், ஃபிக்ஸ்டாக இல்லாமல் மூவ் ஆகிட்டே எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். அதுக்கு இந்த ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய பவர் பட்டன் அகைன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து லைட் எரியும். இப்படி ப்ளூ கலரில் எரியுது அப்படின்னாலே உங்களை வந்து ட்ராக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ வந்துட்டு மூவ் ஆகிட்டே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலுமே உங்களையே வந்துட்டு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா கிம்பிள் எல்லாம் ட்ராக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஆப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதில் அந்த அளவுக்கு குவாலிட்டியான வீடியோவும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸோ இல்லை இன்ஸ்டாவோ போடணும் அப்படின்னும் போது அவங்களோட ஸ்பெஷலான ஆப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டைமுக்கு இந்த தனி ஒரு கேமரா கொடுத்துருக்கனால ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா செம அக்யூரேட்டாக வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்குது. ட்ராக் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாட்டி நீங்கள் வந்து பவர் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணுன்னே வந்து கிடையாது. எப்போ உங்களை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ கையை மட்டும் இப்படி ரேஸ் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ரீன் கலர்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் மாறிடும். இதுக்கப்புறம் உங்களை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை ட்ராக் பண்ண இந்த பொசிஷன் போதும், இங்கேயே நிற்கணும் அப்படின்னா அகைன் வந்து கையை அப்படி ரேஸ் பண்ணி மட்டும் காமிச்சிங்க அப்படின்னா போதும், அப்படியே க்ரீன் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் க்ரீன் வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னும் போது ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக உங்களை வந்து டோட்டலாக ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். நம்மளோட நார்மல் மொபைல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் வந்து ஏரியா வந்து கவர் பண்ணும். அது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளாக இருக்காது. பட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 120 டிகிரி கவர் ஆகிற அளவுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கனால ஈஸியாக நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே வந்து கவர் பண்ணிடுது. ஸோ இதில் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 950 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 75 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 120 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இன்னைக்கு பார்த்த கேஜெட் கண்டிப்பாக வித்தியாசமானதாக இருக்கும். அதுவும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னும் போது செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் தனியாக நின்று வந்து நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கேஜெட் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.